ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். இந்தியாவிலிருந்து 1 மில்லியன் டன் வரை சர்க்கரை ஏற்றுமதி செய்ய நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி. 5 கோடி விவசாயிகள் 5 லட்சம் தொழிலாளர்கள் பயன்பெறுவர். அடுத்த மாதம் 13, 14ஆம் தேதிகளில் நடைபெறும் போக்குவரத்து ஊழியர்களின் 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை. தொழிற்சங்கங்களுக்கு அரசு அழைப்பு. 2 நாள் கள ஆய்வு செய்வதற்காக சிவகங்கை சென்றார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். திருவள்ளுவர் சிலை, வளர்தமிழ் நூலகத்தை திறந்து வைக்கிறார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் 46 வேட்பாளர்கள் போட்டி. வெளி மாநிலத்தைச் சேர்ந்த வேட்பாளர் மனு கடைசி நேரத்தில் நிராகரிப்பு. கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை வழக்கில் குற்றவாளிக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும். ஆயுள் தண்டனையை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வோம் என மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அறிவிப்பு. அமெரிக்க கொடியை செவ்வாய் கிரகத்தில் பறக்க விடுவோம். பலம் வாய்ந்த நம்பிக்கையான நாட்டை உருவாக்குவதே நோக்கம் என அதிபராக பதவியேற்ற டொனால்டு டிரம்ப் சூளுரை. உலக சுகாதார மையம் மற்றும் பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்தில் இருந்து வெளியேறியது அமெரிக்கா. பதவியேற்றதும் உத்தரவில் கையெழுத்திட்டார் அதிபர் டிரம்ப். சென்னையில் நடைபெற்ற தேசிய ஜூனியர் மகளிர் கூடைப்பந்து போட்டி. 24 ஆண்டுகளுக்கு பிறகு பட்டம் வென்று தமிழகம் சாதனை. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டி. மகளிர் ஒற்றையர் பிரிவில் அமெரிக்காவின் கோகோ காஃபை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறினார் ஸ்பெயின் வீராங்கனை படோசா. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் 59,600 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 7,450 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கைகள் நிறைவடைகின்றன. இணைந்திருங்கள் ஆதனுடன்.